தங்கல்லை நீதிமன்ற கட்டடத்துக்கு அருகில் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் காயமடைந்த ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். சட்டவிரோதமாக நாட்டிற்கு தங்கம் கொண்டுவர முயற்சித்த இருவருக்கு 2 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடம் கைப்பற்றப்பட்ட 53 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய தங்கம் அரசு உடைமையாக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்தார். சுங்க பிரிவினரால் விதிக்கப்பட்ட அபராத தொகையை செலுத்தியதன் பின்னர் சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக நாட்டிற்குள் தங்கம் கடத்துவதற்கு முயற்சித்த போது கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களிடமிருந்து சுமார் 10 கிலோகிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. பயணப் பொதிகளில் சூட்சமமான முறையில் தங்க பிஸ்கட்கள் மற்றும் தங்க நகைகள் மறைத்து கொண்டுவரப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் மேலும் கூறினார்.